ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 10ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய 27ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே அபூர்வமான ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன அபூர்வமான நாளுன்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்ஷய திருதியானது வருதுங்க. அக்ஷய திருதி வரக்கூடிய நாளை நாள் அன்று அதிர்ஷ்ட மலையில் நனைய போகக்கூடிய 3 ராசிக்காரங்களை பற்றி ஒரு சில தாள்களானது குறிப்பிடப்பட்ட அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த அதிர்ஷ்ட மலையில் நனைய போகக்கூடிய 3 ராசிக்காரங்களில் நீங்களாக இருந்தாலும் இருக்கலாம். அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட மலையில் நனைய போகிறீங்களா இல்லையா என்பதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க அக்ஷய திருதியுடைய சிறப்புகளை பார்க்கலாம். அக்ஷய திருதி என்பது குறைவில்லாத செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய மங்களகரமான நாளாக கருதப்படுதுங்க. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு, தான தர்மங்கள், வாங்கக்கூடிய பொருள், செய்யக்கூடிய யாகங்கள் என அனைத்தும் பல மடங்கு பலனை நமக்கு தருங்க. அதனால் இந்துக்கள் இதை முக்கியமான நாளாக நினைத்து கொண்டாடிட்டுருக்கோம் இன்று வரைக்கும். இது மகாலட்சுமியுடைய ஆசி பெறுவதற்கான நாளாகவும் கருதப்படுதுங்க. அக்ஷய திருதி என்பது ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுதுங்க. அதிலும் இந்த ஆண்டு மே 10ஆம் தேதி நாளை நாள் அக்ஷய திருதியானது வருதுங்க. இன்று பலவிதமான யோகங்கள் உருவாக போதுங்க. இது சில குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்க போகிறதுங்க. மகாலட்சுமியுடைய அருள் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்க இருக்குதுங்க. அந்த அருள் கிடைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது என்று கூட சொல்லலாங்க. அது உங்கள் ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி அக்ஷய திருதியுடைய சிறப்புகள் தெரியாதவங்க முதல்ல அக்ஷய திருதியுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. தீபாவளி, தந்திரோஸ் போன்ற மிகவும் புனிதமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாள் அக்ஷய திருதி என்று சொல்லலாங்க. சித்திரை மாத வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளையும் அக்ஷய திருதி நாளாக குறிப்பிடுறோம். இது ரெண்டுமே மிகவும் மங்களகரமான நாள் என்பதால் இந்த நாளில் தங்க வெள்ளி போன்ற மங்கள பொருட்கள் வாங்கிறது, புதிய வீடு, அலுவலக சொத்துக்கள், புதிய வாகனங்கள் போன்றவற்றை வாங்குவது மக்கள் வழக்கமாக காலங்காலமாக வைத்துட்ருக்குறாங்க. அக்ஷய திருதி நாளில் எதை செய்தாலும் அதன் பலன் பெருகி கொண்டே இருக்குமோ தவிர அது குறைவாது. பெருகி கொண்டே இருக்கும் என்பதனால தான் இந்த நாளில் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்காக லக்ஷ்மி பூஜையானது இந்த நாளில் செய்ய சொல்லப்படுது. தங்கம் போன்ற மங்களகரமான பொருட்களை வாங்குவது மட்டுமின்றி ஜபம், யாகம், பித்ரு தர்ப்பணம், தான தர்மம் ஆகியவை செய்வதற்கு ஏற்ற புண்ணிய நாளாகவும் அக்ஷய திருதி நாளானது கருதப்படுகிறது. இது எல்லாமே அக்ஷய திருதியுடைய சிறப்புகள் தான். அதிர்ஷ்டத்தை தர அளவுக்கு அக்ஷய திருதி அவ்வளோ பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இந்த ஆண்டு அக்ஷய திருதி நாளை மே 10ஆம் தேதி வருது. இந்த ஆண்டு மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமையில் அக்ஷய திருதி வருது. இது ரெண்டுமே மிகவும் விசேஷமானதாகும். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி அருளும் சுக்கிரனுடைய ஆதிக்கமும் நிறைந்த நாள். இதனால தான் மங்கள காரியங்களை வெள்ளிக்கிழமையில் செய்வது சிறப்பானது என சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. அதோடு அக்ஷய திருதி நாளில் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வர்றதுனால இது அனைத்து ராசிகளுக்கும் குறிப்பிட்ட சில தாக்கங்களை ஏற்படுத்தும். அதோடு குறிப்பிட்ட 3 ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் மகாலட்சுமியுடைய அருளையும் அள்ளி தரப்போகுது. அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன மாதிரியான யோகங்கள் உருவாகுது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி மே 10ஆம் தேதி ரிஷப ராசியில் சந்திரன் குரு சேர்க்கை நடைபெற இருக்கு. இதனால் கஜகேசரி யோகமும், மேஷ ராசியில் சூரியன் சுக்கிரன் இணையிறதுனால சுக்கிராதித்ய யோகமும் உருவாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் புதன் இணையிறதுனால தனயோகமும், கும்பராசியில் சனி அமர்றதுனால சசச யோகமும், மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் மௌல்ய ராஜயோகமும் இந்த நாள் அன்னைக்கு உருவாகுது. இத்தனை யோகங்கள் ஒரே நாளில் கூடி உருவாகிறதுனால தான் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகுது. அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த யோகங்கள் உருவாகிறதுனால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் என்பதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன்.
உங்கள் ராசிக்கு இந்த அக்ஷய திருதி அதிர்ஷ்டத்தை தருமா இல்லையா என்பதை இப்போ தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ நேரம் அக்ஷய திருதியுடைய சிறப்புகளை பார்த்துட்டோம். இப்போ அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்களை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா என்ன அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. அந்த அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதிர்ஷ்ட யோகத்துக்கேற்ப இந்த அக்ஷய திருதி நாளிலிருந்து குறிப்பிட்ட சில நாட்கள் செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்படும் போது பணமழையிலிருந்து கொட்டுன்னு உங்களுக்கு கொட்டும். வாங்க அக்ஷய திருதியில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லப்பட்டிருக்குன்னா மேஷமில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் இந்த யோகத்தில் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க. அக்ஷய திருதி அன்று உருவாகக்கூடிய தன யோகத்தினால மேஷ ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சியானது இனி அபரிவிதமாக அதிகரிக்குங்க. மெயினாக குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். உங்களில் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே மே 1 அன்னைக்கு நடைபெற்ற குரு பயிற்சினால் மேசராசிக்காரங்களுக்கு அதிக அளவிலான நல்ல பலன்கள் அள்ளித்தர இருக்கக்கூடிய நிலையில் இப்போ இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு உருவாகக்கூடிய இந்த யோகத்தினால இதை இன்னும் அதிகமாக பலன் பெற போகிறீங்க. அள்ளித்தரக்கூடிய நிலையில் இந்த ஒரு யோகமும் இனி தொடர்ந்து அக்ஷய திருதியும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருவதாக அமைந்திருக்குங்க. இந்த அதிர்ஷ்டத்தை முழுசாக தக்க வைத்து கொள்ளுங்க. இந்த அதிர்ஷ்ட பலன்களுக்கேற்ப இனி நீங்கள் செயல்படுங்க. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்கிறதுனால வெளியிடங்களுக்கு செல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே இனி பண்ணுங்க. இனிதான் உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயமாக அமையுங்க. அடுத்ததாக மேஷராசியை தொடர்ந்து ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு யோகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னா ரிஷபமில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அக்ஷய திருதி அன்று உருவாகக்கூடிய இந்த யோகங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. பொருளாதார நிலை, வேலை மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சிகள் இனி ஏற்படும். மகாலட்சுமியுடைய பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். அக்ஷய திருதி நாளில் லக்ஷ்மி பூஜை செய்திங்கன்னா, மகாலட்சுமியை மனதார வழிபாடு செய்திங்கன்னா இன்னும் கூடுதல் நற்பலன்கள் உங்களால் பெற முடியும். இந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் உங்களுக்கு நீண்ட காலத்திற்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும். அதனால் முதலீடு தாராளமாக செய்யுங்க. சனி பயிற்சி, குரு பயிற்சி என அனைத்து கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதோடு இந்த நாளில் வரக்கூடிய இந்த யோகமும் இனி வரக்கூடிய காலங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்க போகுது. ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமணமானது ஆகும். திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளுடைய இடையே உங்களுக்கு ஒற்றுமையானது அதிகரிக்கும். இப்படி பாசிட்டிவாக எல்லா விஷயங்களும் இனி நடக்கும். மெயினாக நீங்கள் உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட்டதெல்லாம் இனி உங்களுக்கு குறையும். உடல் ரீதியாக ரொம்ப சூப்பராக இனி இருப்பீங்க. உடல் ரீதியாக உங்களுக்கு எல்லா குறைகளும் தீர்றதுனால நீங்கள் இனி வெளியிடங்களுக்கு சென்று வரலாம். உங்களுக்கு பிடிச்சதை எல்லாம் பண்ணலாம். இனி நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் பயமே நீங்கள் பட வேண்டாம். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பலன் நீங்கள் நினச்சது போல் கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் கூட நடக்கும். அந்த எதிர்பாராத விஷயங்கள் உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ உங்கள் ராசிக்கு இந்த யோகத்தில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அக்ஷய திருதியில் உருவாக்கக்கூடிய யோகத்தினால அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா மீனமில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க. அக்ஷய திருதி அன்று உருவாகக்கூடிய இந்த சசச யோகம் மௌல்ய ராஜயோகத்தினால மீன ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படுங்க. இது உங்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பை ஏற்படுத்துங்க. வீட்லேயும் வெளியிலையும் மதிப்பு மரியாதையானது அதிகரிக்க செய்யுங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு இனி பலன் கிடைக்குங்க. இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இனி முடிவு கிடைக்குங்க. குடும்பத்தினர்கள் உங்களை புரிந்து இனி செயல்படுவாங்க. அக்ஷய திருதி அன்று அமைய இருக்கக்கூடிய இந்த யோகத்தில் இனி உங்களுடைய வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி குவிய போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஸோ இந்த யோகம் இந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு கிடைக்க செய்யும்.
ஸோ இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு உருவாகக்கூடிய யோகத்தினால எந்த 3 ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமலை அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். ஸோ பார்த்த இந்த தாள்கள் கண்டிப்பாக உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது இந்த 3 ராசிக்காரங்க இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த தாள்கள் அவங்களும் தெரிஞ்சு பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படின்னா தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.